இளையராஜா அரசியல் பண்றதுன்னா, அவர் வெளிப்படையாக அரசியல் பண்ணலாம். திடீர்னு பார்த்தா, என்னடா அவருக்கு விஜய் மேல அப்படி ஒரு காதல் வந்துருச்சு. ஆனா திமுகவ பிடிக்கல. அது வெளிப்படையாக பேச முடியல அவரால. அந்த அளவுக்கு துணிச்சல் இல்ல, தைரியம் இல்ல. விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு. விஜய் ஆட்சி அமைக்க போறாரு. அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியல. அதாவது திமுக தோத்துரும் அப்படின்னு அவர் சொல்ல முடியல. ஆனா அவருக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம். அமித்ஷாவுடைய மைண்ட் என்னன்றது தெரியும். அதனால இப்போ டிவிகே எப்படியும் பாஜக அணிக்குள்ள வர வேண்டிய தேவை இருக்கலாம். ரிசல்ட் மாறி வரும்போது அப்படி அந்த அந்த சூழ்நிலையில இது வந்து ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அதை பண்ணிருக்கிறாரு. வெளிப்படையா அரசியல் பண்ணாம ஒரு பக்குவப்பட்ட ஒரு அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு அரசியல் பண்றதுன்னா வெளிப்படையா பண்ணா தானப்பா நல்லா இருக்கும், கௌரவமா இருக்கும். இளையராஜா இது பாத்தீங்களா யூடியூப்ல, அவருடைய யூடியூப் சேனல்ல திடீர்னு பார்த்தா, என்னடா அவருக்கு விஜய் மேல அப்படி ஒரு காதல் வந்துருச்சு. எப்பவோ நடிச்ச படம், பழைய படம். அதுல ஒரு பாட்டு, இந்த சின்ன தம்பி வந்து பாப்பா உனக்காக நாடு காத்துக்கிட்டு இருக்குன்னு அப்படி ஒரு பாட்டை போட்டு, இது எங்கள் இது எங்கள் நீதி அப்படின்ற அந்த படத்துக்கு பேரு. அந்த படத்துல இருந்து இது மாதிரி ஒரு சின்ன தம்பிய ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு கூப்பிடுறது மாதிரி அந்த ஸ்டில்லு வேற, அந்த படத்துல இருந்து ஒரு ஸ்டில்லு சின்ன விஜய், யங் விஜய் அடுத்த அந்த கேள்வியா படத்தை கூட அதை போட்டு வச்சிருந்தேன். கடைசியா அந்த கேள்வியை நீங்க இதுக்கு அதையே சொல்லிட்டீங்க. கேட்டுருங்க. அப்ப அந்த கேள்வி நீங்க கேட்க அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எல்லாரும் தலைவர்களா வந்துட்டு எக்ஸிட் போலுக்கு அப்புறம் அத பத்தி பேசியிருந்தாங்க. ஆனா இவர் அத பத்தி பேசாம, ஆனா அத தொடர்ந்து யூடியூப்ல இந்த போட்டோவோட அந்த சின்ன தம்பி அந்த பாட்டை போட்டு அந்த பாடலே ஃபுல்லா போட்டிருக்கிறாரு. நாட்டு ஆளவா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த வரிகள்லாம் இடம் பெற்றிருக்குது. ஆமா, அதுதான் நான் இந்த அமித்ஷாவோட கனெக்ட் பண்ணி நான் பாக்குறேன். அமித்ஷாவுடைய உள்ள கிடக்கைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அத அத அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு முதல் கட்டமா ஒரு காய் நகர்த்தல் மாதிரி ஒரு ஒரு இசை வடிவத்துல ஒரு ஏதோ ஒரு பொதுவா என்னத்தோடு பேசுறது மாதிரி அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு, ஆனா என்னன்னா ஒரு அலையன்ஸுக்கான தயாரிப்பு, முன் தயாரிப்பு, பின்னால் வரப்போகிற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கான முன் தயாரிப்பாக இது ரோட் அப்படியே ப்ரிப்பேர் பண்றது மாதிரி இந்த இவருடைய. ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு தெரியும், இவர் இளையராஜாவுக்கு வந்து திமுக அவளுக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த மாதிரி இம்ப்ரெஷன் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க இந்த தேர்தல் பிரச்சார டயத்துல. திமுக பர்பஸா தான் அதை பண்ணிருக்கு. இவரு இது பிரச்சாரம் பண்றாங்க நம்மளை வச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த விழா வேண்டாம்ப்பா அப்புறமா பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனா விழா அதுல ஒரு ஆசை இருக்கு, அல்லது திமுகவுக்கு நோ சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. விழாவுக்கு ஒத்துக்கிட்டு அங்க போய் விழாவுல இது மாதிரி இந்த விழா எதுக்கு நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசுறாப்புல. இல்ல இது இந்த மாதிரிதான் அது அவருக்கு துணிச்சல் இல்ல. ஆனா திமுகவை பிடிக்கல. அது வெளிப்படையாக பேச முடியல அவரால. அந்த அளவுக்கு துணிச்சல் இல்ல, தைரியம் இல்ல. அதான் இப்போ விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு, விஜய் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியல. அதாவது திமுக தோத்துரும் அப்படின்னு அவர் சொல்ல முடியல. ஆனா அவருக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் திமுக. ஏன்னா அவரு, நான் நினைக்கிறேன், அந்த ஆக்சிஸ் மை இந்தியா அந்த இதை மட்டும் பார்த்திருப்பார் போல, கணிப்பு எக்ஸிட் போல் ரிசல்ட் அதை மட்டும் தான் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு சந்தோஷம். அப்புறம் அமித்ஷாவுடைய மைண்ட் என்னன்றது தெரியும். அதனால இப்போ டிவிகே எப்படியும் பாஜக அணிக்குள்ள வர வேண்டிய தேவை இருக்கலாம். ரிசல்ட் மாறி வரும்போது அப்படி அந்த அந்த சூழ்நிலையில இது வந்து ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அதை பண்ணிருக்கிறாரு. அதனால இளையராஜா அரசியல் பண்றதுன்னா அவர் வெளிப்படையாக அரசியல் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் அவர் வந்து பிஜேபி எம்பி ஆக்கியிருக்கு. பிஜேபியினுடைய எம்பி இல்ல, பிஜேபி கட்சி தான் அவருக்கு எம்பியா அந்த பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கு. அவருக்குமே அந்த இந்து மத உணர்வு, அந்த ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கு. அது அப்படின்னா அவரு திருவண்ணாமலைக்கெல்லாம் ரெகுலரா போகக்கூடியவர், எல்லா சாமிகளையும் அந்த சாமிகளை வந்து ரொம்ப பக்தியா கும்பிடக்கூடியவர்.
அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால அவர் ஒரு நல்ல ஒரு இந்துவாக, ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவரு. பாஜகவின் மீது ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிறவரு. RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவரு. திமுக எதிர்ப்பு நிலை கொண்டவரு. அதை வெளிப்படையாகவே செய்யலாம் அரசியல்னு வரும்போது. ஆனா அந்த மாதிரிதான் அப்படி வெளிப்படையா அரசியல் பண்ணாம ஒரு பக்குவப்பட்ட அவருடைய ஸ்டேட்டஸுக்கு இந்த அரசியல் பண்றதுன்னா வெளிப்படையா பண்ணா தானப்பா நல்லா இருக்கும், கௌரவமா இருக்கும். அதை விட்டுட்டு இப்ப சில்லறையா போயிட்டு மறைமுகமா போய் அப்படி ஏதோ ஒரு ஒரு கிளுகிழுப்பு மூட்டுறது மாதிரி, மீடியாவுக்கு ஒரு கான்டென்ட், ஒரு காசிப்புக்கு ஒரு உள்ளடக்கத்தை கொடுக்கறது மாதிரி நடந்துக்கிறது வந்து அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு சரியா படலை எனக்கு.